கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள். நம் குருஜியின் ஆசிர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ், பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற www.guruvinkarunai.com ஆர்டர் செய்யவும். இல்லாதவன் இல்லை என்று கேட்கும் போது நீ இல்லை என்றால் நீயும் இல்லாதவன் தான். அதைத்தான் மகாவிஷ்ணு அவர்கள் பரம்பொருள் அறக்கட்டளை சார்பாக செய்கிறார்கள். அண்ணன் திரு மதுரை முத்து அவர்களையும் அக்கா திரு அன்னபாரதி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். முதலாவதாக அக்கா ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. அக்கா. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இல்லை, சிரிச்ச முகமாக இருக்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கிறீங்கன்னு தெரியுது. தைப்பூச திருநாள் நல்ல நாளில் தமிழ் கடவுள் முருகன், உண்மையிலேயே முருகனை பிடிக்காதவர் எத்தனை பேர் இருப்பாங்க? யாருமே கிடையாது. அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் 100 வகையான பூக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த 100 வகையான பூக்களை வைத்து தமிழ் கடவுளை வணங்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். செங்காந்தல் பூ, ஆம்பல் பூ, அனிச்சம்பூ, செங்கழு நீர், செங்கோடு வெறிப்பூ, செம்மணிப்பூ, குறிஞ்சிப்பூ, வெச்சிப்பூ, தேமாம்பூ, பெருமூங்கிற்பூ, கூவிளம்பூ, கூவிரப்பூ, எருளம்பூ, மராமரப்பூ, வடவனப்பூ, வாகைப்பூ, வெட்பாலைப்பூ, வெண்காக்கனப்பூ, பெஞ்சாக்கோரைப்பூ, கருவிளம்பூ, பயணிப்பூ, வாணிப்பூ, குரவம்பூ, காயாம்பூ, பச்சிலம்பூ, மகிழம்பூ, ஆவிரம்பூ, சிறுமூங்கிற்பூ, சிறுபுளைப்பூ, சூரைப்பூ, குன்றிப்பூ, முருகலைப்பூ, மருதப்பூ, கோங்கம்பூ, பேரங்கம்பூ, திலகம்பூ, பாதிரிப்பூ, செருந்திப்பூ, செண்பகப்பூ, அதிரல்பூ, கரந்தைப்பூ, குளவிப்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, தில்லைப்பூ, குள்ளைப்பூ, பாலைப்பூ, வாழைப்பூ, பிடவம்பூ, சிறு மாரோடம், கரபுன்னைப்பூ, காஞ்சிப்பூ, பாங்கற்பூ, முல்லைப்பூ, தில்லைப்பூ, வள்ளிப்பூ, நெய்தல்பூ, தாமரைப்பூ, தாளைப்பூ, தளவல்பூ, ஞாழல்பூ, மவ்வல்பூ, கொகுடிப்பூ, சேடல்பூ, செம்மல்பூ, இளவம்பூ, கொன்றைப்பூ, அரும்பூ, ஆத்திப்பூ, அசோகப்பூ, பகன்றைப்பூ, பல்லாசப்பூ, பிச்சிப்பூ, வஞ்சிப்பூ, தோன்றிப்பூ, சந்தனப்பூ, கால்வைப்பூ, நரவம்பூ, புன்னாகம்பூ, பாரம்பூ, பீரம்பூ, குறுக்கத்திப்பூ, தோன்றிப்பூ என்று தமிழ்ல 100 வகையான பூக்கள் இருக்கிறது. அந்த 100 வகையான பூக்களையும் சேர்த்து மாலையாக தொடுத்து சிரிப்பு அப்படிங்கிற பூக்களும் உங்களுக்கு கிடைக்க ஒரு இறைவன் அருள் புரியட்டும் சொல்லிட்டு ஒரு மனமார்ந்த ஒரு நல்ல வணக்கத்தை நான் சொல்லிக்கிடுறேன். உண்மையிலேயே பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி, சித்தம் தெளியும் செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும் அப்படின்ட்டு சொன்னாரு முண்டாசு கவிஞன் பாரதி. ஒரே ஒரு விஷயம்தான், அது ரொம்ப அழகா சொன்னாப்ல. இல்லாதவன் இல்லை என்று கேட்கும் போது நீ இல்லை என்றால் நீயும் இல்லாதவன் தான். அதைத்தான் மகாவிஷ்ணு அவர்கள் பரம்பொருள் அறக்கட்டளை சார்பாக செய்கிறார்கள். ஒரு பெரிய அரங்கு நிறைந்த ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். எதற்காக சொல்றோம் அப்படின்னா, இந்த கொடுக்கக்கூடிய எண்ணம் எத்தனை பேருக்கு வரும்? மேடம், எல்லாருமே நம்ம கோவிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம். மனசு சரியில்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மேடம் நீங்க சொல்லுங்க, மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இறைவன் கிட்ட, ஆஹா சூப்பர், இறைவன் கிட்ட கையேந்து நிப்ப இறைவனை வேண்டுவோம் அப்படிங்கிறாங்க. சில பேர் மனசு சரியில்லைன்னா புத்தகம் படிப்பாங்க, சில பேர் மனசு சரியில்லைன்னா நல்லா பாட்டு கேட்பாங்க, சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க, சில பேர் நல்லா தூங்குவாங்க. ஒருத்தர்கிட்ட கேட்டா, அண்ணா மனசு சரியில்லைன்னா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னா, கோவிலுக்கு போவோமா அப்படின்னார். சூப்பர், கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னேன். இல்லம்மா, இந்த கோவிலுக்கு வெளியே செருப்பை கழட்டி போட்டிருப்பாங்கல்ல, அதை பூரா உழைச்சி மாற்றி போட்டுருவேன். வெளியில் வந்த உடனே எவன் எந்த செருப்புன்னு தேடுவான்ல, அதை பார்த்த உடனே என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருமா அப்படின்னார். இப்படியும் சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய எண்ணம், தனக்கு மிஞ்சியதை கொடுப்பது தர்மம், தனக்குள்ளதை கொடுப்பது தயாளம்,
தன்னையே கொடுப்பதுதான் தியாகம் என்று சொன்னால் சாதாரண பணம் தாங்க. அந்த பணத்தினுக்கு மனுஷன் நாயா பேயா அலையிறான். கோவில் உண்டியல்ல போய் ஒருத்தர் காணிக்க போடுறாரு, வெறும் 10 ரூபாய் தான். ஆனா அந்த 10 ரூபாய் எல்லாரும் பார்க்கணுமா, அப்படி பந்தாவா. இப்ப அவர் சொன்னார் பாத்தீங்களா, யாருக்குமே கொடுக்காம அவர் நல்லா இருந்தா போதும் நினைக்கக்கூடிய அவர் மகாவிஷ்ணு அவர்கள். ஆனா அவன் அப்படின்னு நினைக்கல. என்ன தெரியுமா, எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக அந்த 10 ரூபாய் அப்படி பந்தாவா, அப்படி திரும்பி திரும்பி அப்படி பந்தாவா காமிக்கிறாப்புல. பின்னாடி இருந்து ஒருத்தர் 2000 ரூபாய் தாளை கொடுத்தாரு. மிரண்டுட்டார் அந்த 10 ரூபாய் கொடுத்த மனுஷன். அந்த 2000 தாளை எடுத்து உண்டியல்ல போட்டுட்டு வெளியில வந்த உடனே சொன்னார், சார் யூ ஆர் கிரேட் சார், 2000 ரூபாய் உண்டியல்ல போடுறீங்க, யூ ஆர் கிரேட் அப்படின்னு ஒன்னு. இந்த 2000 கொடுத்த தாள் கொடுத்தவன் என்ன சொன்னான் தெரியுமா, சார் அதை உண்டியல்லையா போட்டீங்க சார், அது உங்க பணம் தெரியாதனமா பர்ஸ்ல இருந்து கீழே விழுந்துச்சு, எடுத்து உங்ககிட்ட கொடுத்து அது உண்டியல்ல போட்டீங்களா அப்படின்னு சொன்னான். அப்ப எது பணம் நமக்கு கிடைக்குமோ அந்த பணம் தான் நிரந்தரமாக கிடைக்கும். பணம் அப்படிங்கிற ஒற்றை சொல் தான், ஆனா தமிழன் அதற்கு எத்தனை பெயர் வச்சான் தெரியுமா. அர்ச்சகருக்கு கொடுத்தால் தட்சணை, கோவில் உண்டியலில் செலுத்தினால் காணிக்கை, யாசிப்பவருக்கு கொடுத்தால் பிச்சை, கல்வி கூடங்களில் கட்டணம், திருமணத்தில் வரதட்சணை, திருமண விளக்கில் ஜீவனாம்சம், திருமண விளக்கில் பரிசாக கொடுத்தால் மொய், திருப்பி தர வேண்டும் என இலவசமாக கொடுத்தால் அன்பளிப்பு, விரும்பி கொடுத்தால் நன்கொடை, விபத்துகளில் இழந்தால் நஷ்ட ஈடு, நீதிமன்றத்தில் செலுத்தினால் அபராதம், அரசுக்கு செலுத்தினால் வரி, அரசு பொது ஸ்தாபனங்கள் கொடுத்தால் நிதி, சட்டத்திற்கு புறம்பாக கையூட்டு வாங்குவதும் கொடுப்பதும் லஞ்சம், கடன் வாங்கினால் அசல், வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது வட்டி, செய்த வேலைக்கு மாதம் தோறும் கிடைப்பது சம்பளம், தினமும் கிடைத்தால் கூலி, பணி ஓய்வு பெற்ற பின் கிடைத்தால் ஓய்வூதியம், ஏழைகள் கேட்டு கொடுத்தால் தர்மம், தானாக விரும்பி ஏழைகளுக்கு கொடுத்தால் அதுதான் தானம் என்று பணம் என்ற ஒற்றை சொல்லுக்கு தமிழன் இவ்வளவு பெயர்கள் வைத்தான். உண்மையிலேயே இந்த தைப்பூச திருநாள் ஒரு நல்ல நாள்ல நல்ல தகவல்களையும் செய்கிறதுக்காக கேட்பதற்காக வந்திருக்கிறீங்க. உண்மையிலே இந்த கந்த சஷ்டி கவசத்துல அருமையான பாடல் வரிகள். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பதித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலனருள் கந்த சஷ்டி கவசம் தனை, அமரரிடம் தீரவமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே கூறி, சஷ்டிய நோக்க சரவண பவனா சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர்வேலோன், பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட, மைய நடனம் செய்யும் மயில் வாகனனா கையில் வேலாள் என்னை காக்க வென்று வந்து, வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக அப்படின்னு அந்த கந்த சஷ்டி கவசத்தை காது கொடுத்து கேட்டாலே அவ்வளவு தூரம் மனசில் உள்ள பாரங்கள் எல்லாம் நீங்கும். அதனால்தான் அருணகிரிநாதர் அழகா சொன்னார், ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்க முகம் ஒன்று, குன்றுருவ வேள் வாங்கி நின்ற முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு நல்ல விஷயங்களோட சேர்த்து நல்ல விஷயங்களை பேச போறோம். இதுவரை காதுகளை கடனாக கொடுத்ததுக்கு பெரிய மனமார்ந்த நன்றி. நன்றி. நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள்.
இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.